இந்த மாதம் நான் நிறைய கோர்ஸ் போயிட்டு வந்த பேஷண்ட்டை சந்தித்தேன். நல்லா கேட்டுக்கோங்க. கோர்ஸுக்கு போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட் கிடையாது. கோர்ஸுக்கு போயிட்டு வந்த பேஷண்ட்டு. ஒருத்தர் கேரளாவில் கோர்ஸ் போயிட்டு வந்திருக்காரு. ஒருத்தர் ஆந்திராவில் கோர்ஸ் போயிட்டு வந்திருக்காரு. இன்னொருத்தர் லோக்கல் மதுரையிலே ஒரு கோர்ஸ் போயிட்டு வந்திருக்காரு. என்ன கோர்ஸ் போனீங்கன்னு கேட்டால் டைப் ரைட்டிங் கோர்ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸோ கிடையாது. அவங்கெல்லாம் போயிட்டு வந்தது ட்ரீட்மெண்ட் கோர்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க. பேக் பெயின் வந்திருக்கு, சுல்லுன்னு முதுகு வலிச்சிருக்கு, இப்படியே அடாப்ட் ஆகிட்டாங்க. ஒருத்தர் இப்படியே இருக்கார். அப்போ முதுகு வளைஞ்சிச்சோன்னா கண்டிப்பாக சர்ஜரி தான் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்க போய் அட்மிட் ஆன இடங்களில் 15 நாள் கோர்ஸ் 10 நாள் கோர்ஸ்னு எடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸில் அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ, அவங்க ரொம்ப படாத பாடுபட்டுட்டாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். அந்த மாதிரி ஆகுது அப்படின்னாலே டிஸ்க் வெளியில் நர்வ் அழுத்துது. நான் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 10 பேஷண்ட் என்கிட்ட சயாட்டிக்கான்னு சொன்னால் அதில் 9 பேருக்கு சூடோ சயாட்டிக்கா, ஒருத்தருக்கு தான் சயாட்டிக்கா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நர்வ் ரூட் இரிட்டேஷன் தான் இருக்கும், அல்லது டியூரா கம்ப்ரெஷன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். டெஃபினட்டாக இது டிஸ்க் பல்ஜு, ஸ்பைனல் கார்டு, நர்வ் ரூட்டால் தான் வருது. அந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்களுக்கு ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் சூப்பரான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு வெளியில் போய் எண்ணெயை பூசுறதுனாலையோ எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்து பண்ணிடுங்க அப்படின்னா அது போய் நரம்பு அழுத்துது. உங்கள் எக்ஸசைஸ் அதை இன்னும் மோசமாக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 பேஷண்ட் கோர்ஸ் போயிட்டு வந்தாங்கன்னு, அந்த கோர்ஸ் போயிட்டு வந்த அத்தனை பேரும் எக்ஸசைஸுங்கிற பேரில் எதையோ பண்ணி அதை இன்னும் மோசமாக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட்டில் எக்ஸசைஸ் கிடையாது. இஃப் யூ ஃபைண்ட் இட் யூ ஃபிக்ஸ் இட். ஒரு போன் அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறது மேட்ரு கிடையாது. அந்த போன் ஏன் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பார்த்து ரூட் காசை கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி வளைஞ்ச முதுகுக்காரங்களை கூட ஈஸியான ட்ரீட்மெண்ட்டில் 2-3 செஷனில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.